வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, காலையில் 3ஆம் வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றினேன் இல்லையா, கும்பங்கொன்றத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு நான் வெள்ளிக்கிழமை இல்லையா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான்வெஜ் செய்ய மாட்டேன். அதனால் சோறு வடித்து, முருங்கைக்கீரை பரட்டி, தேங்காய் பூ போட்டு முருங்கைக்கீரை பரட்டி, காரக்குழம்பு வச்சு, ஒரு 5 முட்டையை வேக வச்சு அதில் வச்சு கொழுக்கட்டை சுட்டேன். அந்த கொழுக்கட்டை புழுங்கல் அரிசியில் சுட்டேன். எங்கள் அம்மா அப்படி தான் சுடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை. பச்சரிசியில் கொழுக்கட்டை சாப்பிட்டா தான் வாய்வு அப்படி இப்படி, குழந்த சாப்பிடக்கூடாது, பெரியவங்க வயசானவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கொழுக்கட்டையை யார் வேணால் சாப்பிட்லாம். அது எப்படி செய்யணும்னா, நான் 1/4 கிலோ அரிசியில் தான் செஞ்சேன். அது எங்கள் குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. அதனால தான் 1/4 கிலோ அரிசி செஞ்சேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1/4 கிலோ அரிசி, புழுங்கல் அரிசி, 300 கிராம் வெல்லம், 25 கிராம் எள், 50 கிராம் பாசிப்பருப்பு, அரை மூடி தேங்காய், 3 ஏலக்காய், கொஞ்சம் சால்ட்டு. முதல்ல அந்த புழுங்கல் அரிசியை காலையிலே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம சாயந்தரம் கும்பங்கொட்டை போகிறோன்னு சொன்னால் காலையிலே ஊற வச்சிடணும். விநாயகர் சதுர்த்தி படைக்கிறோன்னா நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் காலையில் எழுந்துச்சி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இது நான் கும்பங்கொட்டை போகிறதுக்கு சாயந்தரம் தான்றதுனால காலையில் ஊற வச்சேன். காலையில் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, நைஸாக அரைச்சி எடுத்துக்கினேன். கொரகொரப்பும் இல்லாத, மழப்பும் இல்லாத அதை அரைச்சி எடுத்துக்கினேன். அரைச்சி எடுத்துக்கின்னு வெல்லத்தையும் தனியாக ஒரு பேனில் போட்டு காய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த எள்ளை வறுத்து தனியாக கொட்டிடணும். சிறுபருப்பையும் வறுத்து தனியாக கொட்டிடணும். அதே மாதிரி தேங்காயும் வதக்கிக்கணும். இந்த மாவு அரைக்கிறதுலையே ஏலக்காயும் உப்பையும் போட்டு அரைச்சிக்கின்னு ஒரு ஏனத்தில் எவ்வளோ தண்ணியாக கரைச்சி நீங்கள் ஊற்றி தொழனாலும் அது கெட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி நல்லா ஒரு ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த புழுங்கல் அரிசி வச்சுக்கிறீங்க இல்லையா, அதை போட்டு அந்த கிளறுங்க. நல்லா கிளறி விட்டுக்கினே இருந்தீங்கன்னா அது வெந்துடும் பாதி அளவுக்கு. நான் ரேஷன் அரிசி போட்டேன். நீங்கள் கடை அரிசியே போட்டுக்குங்க, சாப்பாட்டு அரிசி. ஏன்னா ரேஷன் அரிசியில் 2 முறை வைக்கணும். கடை அரிசின்னா ஒரே முறையில் வெந்துடும் அது. அதனால் நீங்கள் நல்லா கிண்டிட்டு அதில் காய்ச்சி வச்சுக்கிற வெல்லத்தை வடிகட்டி, நல்லா வெந்தால் காய்ச்சி வச்சுக்கிற வெல்லத்தை வடிகட்டி மறுபடியும் கிண்டுங்க. கட்டி முட்டி ஆகாத கிண்டிக்கிட்டு இந்த எள், சிறுபருப்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா கெட்டியாக வந்துடும். அதை நல்லா ஆற வச்சு நல்லா கொழுக்கட்டையாக சுட்டு வச்சு படைச்சிங்கன்னா, வேக வச்சிங்கன்னா வெந்துடும். அது வெந்து உடனே எடுத்து பார்த்தோம்னா அப்படி புட்டோன்னா மாவு நல்லா பொசன்னு இருக்கும். அப்போ என்ன செய்யலாம், நம்ம படைக்கிறது இருந்தாலும் படைச்சாலும், சும்மா செஞ்சு சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம். நான் கும்பங்கொண்டை மட்டும்தான் செஞ்சேன். சும்மா பசங்க கேட்டதுன்னா எப்போயாவது செய்வேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். புழுங்கல் அரிசியில், பச்சரிசியில் மட்டும்தான் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு இருப்பீங்க. இது புழுங்கல் அரிசிலையும் சாப்பிட்டு பாருங்கள். அம்மா இப்படி தான் எங்களுக்கு எந்த விசேஷமானாலும் சரி, சும்மா எங்களுக்கு இருந்தாலும் சரி, இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் மீந்தாலும் அது ஊசையெல்லாம் அடிக்காது. ஏன்னா தேங்காய் இதெல்லாம் நம்ம வதக்கி போடுறதுனால ஊசில் முதல் நாள் சூடாக சாப்பிட்டதோட மறுநாள் சாப்பிட்றதுல இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் நீங்களும் அப்படி செஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு படைங்க. இப்போ கூழ் ஊற்றத்தெல்லாம் முடிஞ்சிடுச்சு நமக்கு. விநாயகர் சதுர்த்தி படைங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி சொந்தங்களே.